இவங்க கூட தான் நம்ம டிராவல் பண்ண போகிறோம். கன்னடம், ஹிந்தி, மலையாளம் எல்லா லாங்குவேஜும் தெரியும். ஸோ மொத்த மைக்கும் போயிடுச்சு. மகாராஷ்டிரா கோவா ஸ்டேட் பார்டரில் நிற்க வச்சிருக்கானுங்க. ஹலோ, வெல்கம் டு பேச்சுலர் பாய்ஸ் விலாக்ஸ். கோவா சீரீஸில் இது டே 3. ஸோ டே 3 என்ன பண்ணலான்னு இருக்கோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூபா டைவிங் 7 o'clock ஃபுல் பேக்கேஜாக போட்டுட்டோம். ஸோ 7 o'clock பிக்கப் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து பஸ்ஸில் கொண்டு போயிட்டு அங்கேருந்து நமக்கு போட் ரைட் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் ரெடி ஆகிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:40. நெக்ஸ்ட் நேராக ஸ்கூபா டைவிங்க்கு பஸ் பிக்கப் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அங்கே போனால் போதும். அது போக போகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன் எல்லாத்தையும். பிக்கப் பாயிண்ட்டுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக விடிய காலையில் 6 மணிக்கு எல்லா ரோடும் ஃப்ரீயாக இருக்குது. எந்த கடையும் ஓப்பன் பண்ணல. நைட் லைஃபுக்கு மட்டும்தான் கோவான்றது இதை போலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்னிங்லலாம் வை டு வேக்கப் அப்படிங்கிறானுங்க. ஒரு கடை கூட ஓப்பன் இல்லையே, இன்க்ளூடிங் டீ ஷாப்ஸ். ஓ மை காட், எல்லாரும் நைட் லைஃப் ஆஃப் கோவா உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. மார்னிங் லைஃப் ஆஃப் கோவா யாரும் காட்டியிருக்க மாட்டாங்க. இது எப்படி? வேன் வந்துருச்சு. அது மட்டும்தான் இருக்கும் இந்த இடத்துலேயே ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட் ஒருத்தங்களா பிக்கப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இங்கேருந்து டேரெக்டாக நம்ம போட்டிங்காக கொண்டு போவாங்களாம். அங்கே நமக்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, போக போக நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் பார்க்குறீங்களா? நம்மளது ஆக்சுவலாக ஃபுல்லாக வேன்லேருந்து கொண்டு வந்து ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட்டில் நிறுத்தியிருக்காங்க. ஓகே, நம்ம வாங்கி வச்சு சாப்பாடு, இட்லி, சட்னி. எனக்கு இதை பார்த்தா எந்த டைலாக் தெரியுமா ஞாபகம் இருக்குது? அந்த அன்னியன் படத்தில் அம்மி சொல்லுவாங்கல்ல, சாம்பார்ங்கிற பேரில் மஞ்சள் தண்ணி, ரசம்ங்கிற பேரில் கோமியம், தண்ணீர் பந்தல், போர். ஆக்சுவலாக வடாப்பாவும் இட்லியும் சேர்த்து தருவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் இல்லை அப்படின்ட்டானுங்க. அப்படியே சாம்பார் தண்ணியும் அப்படியே கலந்து கொடுத்துருக்காங்க. தலைவனுங்க நடு ஸ்டேட் பார்டர், மகாராஷ்டிரா கோவா ஸ்டேட் பார்டரில் நிற்க வச்சுருக்கானுங்க. அவங்க சரியான தப்பு பண்ணிட்டோம். என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, லைக் இவனுங்க ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப்னு சொன்னானுங்க. அதை நம்பி வந்துட்டேன். ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் இந்த வார்த்தையில தான் நான் விழுந்துட்டேன். அடுத்த டைம் யாராவது வரீங்கன்னா தயவு செஞ்சு ஒன்னே மட்டும் அவனுக்கிட்ட கேளுங்க, எங்கே இருக்குது அந்த லொக்கேஷன் மட்டும் கேளுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ இருக்குது பிக்கப் ட்ராப் இதெல்லாம் பார்த்துக்கலாம். இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். யாருக்கு தெரியும் இவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்மளை கொண்டு வந்து இது போகிறானுங்கன்னு சொல்லிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் வச்சு கேட்டுட்டு இருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோம்? கலாங்குட்டையிலேருந்து மகாராஷ்டிரா இன்டீரியர் வரைக்கும் போயிட்டுருக்கோம். அடுத்த டைம் இல்லை யாராவது இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா புக் பண்ணும்போது லொக்கேஷன் எங்கே மட்டும் கேட்டு புக் பண்ணுங்க. சரியான பண்ணா இருக்கு. அங்கே லொக்கேஷன் கேட்கல. எப்படி கோவா தானே இங்கே இருந்தாலும் பார்த்துக்கலான்னு நடிச்சிட்டோம். இவன் மகாராஷ்டிராவுக்கு கோவா எங்களுக்கு தெரியாது. சரியா பண்ணா இருக்கு. டீ மட்டும் குடிச்சிட்டோம், சந்தோஷம். எனர்ஜி ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு. 7 மணிக்கெல்லாம் சொன்னானுங்க. சரி 7 மணிக்கு எதுக்கு இருக்கும், நம்ம எப்படி ஆஃப்டர்நூன் தான் இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னு இப்போ தான் புரியுது. ஒரு 2 hours ட்ராவல், 2 hours ரிட்டர்ன் ட்ராவல், அதனால தான் இருக்கும் போல். சரி அங்கே போனேன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் அது ஆக்டிவிட்டீஸு இதெல்லாம் ஒர்த்தாச்சுன்னா கூட ஓகே பார்ப்போம். பட் ஆனால் இங்கே வந்ததுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஆடே இருக்காரு. இவர் தான் அது. 100 ஆண்டு காலம் வாழ்க. ஒரு 30 minutes ட்ராவல். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானா லைக் ஃபோன் கவர் எல்லாமே இங்கேயே கொடுக்குறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே லாக்கர் ஒன்று வாங்கிட்டு இங்கே பேக்கில் வச்சுட்டு இந்த கேமராவும் ஃபோன் மட்டும் எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஃபோன் போச்சு 100 rupees, லாக்கருக்கு 200 rupees. ஃபஸ்ட்டு ஸ்கூபா டைவிங்கு, அதுக்கு ஒரு போட்டில் 40 minutes ரைட் கொண்டு போகிறாங்க. இந்த மால்வா பீச்சுன்னு சொல்லி ஒரு மகாராஷ்டிராவில் இருக்குது. ஒரு 100 kilometers கலாங்குட்டையிலேருந்து இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுதான் சொன்னேன். போன டைம் ஆக்சுவலாக போன டைம் புக் பண்ணோம்.
அப்போ தெரியாம ஐலாண்ட் புக் பண்ணிட்டோம். சரி இந்த டைம் ஐலாண்ட் புக் பண்ணக்கூடாது, வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் புக் பண்ண சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் புக் பண்ணிட்டோம் தெரியாம. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா. இதெல்லாம் அதான் ஆக்சுவலாக நாங்கள் இந்த பண்ணுற தப்பெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம்னு நினச்சி தான் நாங்கள் இதெல்லாம் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு போட் ரைடிங்கை புக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் போட் ரைடிங் இருக்கான்னு கேளுங்க, அதுக்கப்புறம் லொக்கேஷன் கேளுங்க. ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப்பில் ஏமாந்துடாதீங்க எங்களை மாதிரி. நீங்களும் இந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது தான் இந்த மாதிரி வீடியோவே போடுறது உங்களுக்கு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். மற்றபடி நல்லா தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேராசைலிங் எல்லாமே இருக்குது, ப்ளஸ் 40 minutes போட் ரைடும் சொல்லியிருக்காங்க. 40 minutes. சரி பார்ப்போம் நல்லா இருக்கான்ட்டு, எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருந்துச்சுன்னா ஓகே வர்த்து. இந்த பீச் பேர் மால்வின் பீச் இன் மகாராஷ்டிரா. கூகுள் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பட் சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். ஓகே, ஸ்கூபா டைவிங்காக போட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த போட்டில் தான் நம்ம போக போகிறோம். இதுலேருந்து டேரெக்டாக போய் ஸ்கூபா டைவிங்கில் இறக்கி ஒரு ரன் போட்டிருக்காங்க. இவங்க கூட தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம கேங் தான் ஃபுல்லாக, பஸ் நம்ம கூட தான் வந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நேராக போட்டில் ஏறி அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட ஜேர்னியை. வெயிட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். வாட்டர் ப்ரூஃப் கூட இல்லை, ஏன்னா மைக்கு போட்டிருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே போய் பார்ப்போம். இதெல்லாம் போட்டாச்சு, போட்டால் முழக மாட்டோம் நம்புவோம். பாண்டிச்சேரியில் முன்னாடி பண்ணது, நெக்ஸ்ட்டு இந்த சம்பவத்தை இப்போ தான் பண்ணுறேன். ஒரே பிரச்சனை என்னன்னா, இந்த கேமரா விளாக் எடுக்கிறேன்னு சொல்லி தண்ணியில் போட்டுட்டா இல்லை நனைஞ்சிட்டோன்னா தான் பிரச்சனை. மற்றபடி எந்த பயமும் இல்லை. சரி ஓகே, அது மட்டும் கடவுள் புண்ணியத்தில் போட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இது மாதிரி கேமரா திரும்பி நான் வாங்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஓகே, ஒரு போட்டுக்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. மேபி அந்த போட்லேருந்து தான் ஸ்கூபா கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த போட்டில் தான் இந்த அட்டாச் பண்ணியிருக்காங்க. புது போட்டு வந்தாச்சு. என்னென்ன சொன்னாலும் பாதி தாண்டா புரிஞ்சுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பறக்குறோம், பறந்தே ஆகுறோம், பறந்தே ஆகுறோம். நாங்க பைக் எடுத்து ரைட் அடிப்போம், ரைடுல ரைட், வெயில வானத்தை பிடிப்போம், தோழனுக்கு தோல் கொடுப்போம், தொல்ல வந்தா லேட் பார்ட்டில முடிப்போம், பாடுவனா போடுவனா வெயிட் ஆஃப் ஃபைட், ஒன் பஞ்சில கெளிப்போம், ஆடுவனா ஓடுவனா அட்டில டைட், கானா வைப்ல மதப்போம், வைப்ல மதப்போம். கப்பல் ரைட்ஸும் இங்கே கூப்பிட்டு போகிறாங்க போல. யாராவது கப்பலாக வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. கப்பலாக பேராகிளைட் பார்த்தீங்கன்னாவே தெரியும். கப்பல் ரைடு சிங்கிள் ரைடு இதை வேணா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பேராசைலிங் முடிஞ்சது. பட் என்ன மைக் என்ன ஆச்சுன்னா, இந்த மைக் போட்டுகிட்டே பேராசைலிங்க போயிட்டேன். ஸோ மொத்த மைக்கும் போயிடுச்சுன்றதை விட ரெட் கலர் வார்னிங் இண்டிகேஷன் தான் கேட்குது. ஸோ மைக் என்னால் யூஸ் பண்ண முடியல, அதெல்லாம் எடுத்து பார்சல் பண்ணி வச்சிட்டேன். ஃபோனோட டேரக்ட் இன்பில்ட் மைக்ரோஃபோனில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம் இதை கேட்டு, இது ஆக்சுவலாக வாய்ஸ் ரெக்கார்ட் ஆச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா டப்பிங் தான் கொடுக்கணும். இது முடிச்சுட்டு இன்னொரு போட்டு வந்து நம்மளை பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி கூப்பிட்டு போகும். ஒரு போட்டு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி, அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வெயிட்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு லிட்டர்னா 15-20 மினிட்ஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோன்னே, சரி எல்லோரும் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, நல்லா பண்ணால் தான் இருக்குது. ஆக்சுவலாக 2000 rupees பேக்கேஜ் தான். பட் இப்போ என்னாச்சுன்னா, இவங்க டிப்பிங்க்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா டைமுக்கெல்லாம் சேர்த்து 500 rupees எக்ஸ்ட்ரான்னு சொன்னாங்க. அவங்க தான் ஹிந்தியே ஒன்றும் வராது, இதுலேருந்து எங்கே இருக்குது. தேங்க்ஃபுல்லி தெலுங்கு பீப்புள்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு ஹிந்தியும் தெரியும், அவங்ககிட்டே கேட்டுக்கிட்டோம். ஓகே, இறங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். என்ன பிரச்சனைனா, அந்த பேராசைலிங்கில் நான் சொல்லியிருப்பேன் 2000 rupees பேக்கேஜ் சொல்லிட்டு வந்தோம். பட் அவங்க வந்து சரி நான் எக்ஸ்ட்ரா டிப் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா டைம் வைக்கிறேன், இல்லைன்னா நார்மலாக ஜஸ்ட் ஒரு 2 minutes தான் ஏரில் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. சரி வரது தான் வந்துட்டோம், டெஃபினட்டாக எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் பண்ணி உங்களுக்கு காட்டிடணுன்ட்டு ஒரு இதனால் நானும் சுசிலும் 2 பேருமே 500 rupees அப்படி, ஆக்சுவலாக 300 rupees சும்மா டிப்பிங் மட்டும் கொண்டு வந்துட்டா. எக்ஸ்ட்ரா 200 கொடுத்தீங்கன்னா ஒரு 10 minutesக்கு உங்களை ஏர்லேயே வைப்பாங்க சொன்னாங்க. அப்படின்னு சொன்னீங்க சாரு. பட் லிட்ரலாக 2 minutes கூட இல்லை, லிட்ரலாக 2 minutes கூட இல்லை. ஸோ என்னை பொறுத்தவரையிலே அது கொஞ்சம் வேஸ்ட்டு தான். யாராவது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2 minutes ஏர்லேயே இருந்துட்டு போயிருங்க. பட் இல்லை, எனக்கு இந்த த்ரில்லெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 500 rupees கொடுத்து பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அது தண்ணிக்குள்ளே முக்கியமாக எடுக்கிறாங்க, நல்லா தான் இருந்துச்சு. என்ன டைமிங் மட்டும் ஒரு 10 minutesக்கு இழுத்து அடிச்சிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். 2 minutesலேயே முடிச்சிட்டாங்க. பட் சொல்கிறது மட்டும் என்னமோ 10 minutesன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸில், டூரிஸ்ட் ஸ்பாட்டில் பண்ணுற ஸ்கேம் தான். இதான் வெக்கமே இல்லையாடா, சோறு தானே திங்கிற. பிரச்சனை இல்லை.
சரி ஓகே, ஸ்கூபா டைவிங்க்கு எதுவும் எக்ஸ்ட்ராவாக கேட்காம இருந்தால் சரி தான். சரி பார்ப்போம். பீச்செல்லாம் ரொம்ப குப்பையாக தான் இருக்குது. இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இவ்வளோ இன்கம் வாங்குறானுங்க, பட் பீச்சை ஒரு க்ளீனாக மெயின்டைன் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். இந்த ஒரு ராஃப்ட்டுன்னு சொன்னேன் ஆக்சுவலாக, இது பேர் ராஃப்ட்னா போட் இல்லை. சரி ஓகே, நானும் சிசிலும் இந்த ஏரியா போகிறோம். லேண்டு ஃபுல்லாக கவர் ஆகிட்டுருக்கு. சரி இந்த பக்கம் போனால் எப்படி இருக்குன்னு கேட்டான், போய் பார்க்கலான்னு சொன்னான். சரி போயிட்டுருக்கோம். சசி ப்ரோ தான், இவருக்கு தான் தமிழ் தெரியும், புரியும், நல்லா பேசுகிறாரு. இவருக்கு தெலுங்கு தெரியும், அதுக்கப்புறம் மராட்டி, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் எல்லா லாங்குவேஜும் தெரியும். இவர் தான் ஃபுல்லாக எங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு கைடு மாதிரி. அவங்க எதாவது சொல்லுவாங்க, எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது சசி தான். ப்ரோ மீட் பண்ணதால ஏதோ சர்வை பண்ணிட்டு இருக்கோம். எங்கேருந்து ப்ரோ நீங்கள்? கர்னூல் ஆந்திராலேருந்து வந்திருக்காரு. சரி ஓகே, நெக்ஸ்ட் ரைட் போவோம். Like, share, subscribe our video. Yeah. Okay, done. Thank you. நம்மளோட ஆந்திரா ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம். Cat from Andhra. ஆந்திரா ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ஃபுல் இந்தியன்ஸ். பீகார் இது ஆல்சோ. எம்பி. வாவ், ஆல் ஓவர் இந்தியா vlog பார்க்குறாங்க. ஓகே, சப்ஸ்கிரைப். ஓகே, இந்த போஸ்ட்டில் தான் நம்மளை கொண்டு போய் ஸ்கூபா டைவிங் பண்ண வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம். இங்கே இருக்கவங்களாம் அந்த போட்டில் போயாச்சு. ரைட்டு ఏమైపోతుందంటే వామిటింగ్ చేయని ఎనర్జీయే లేదు పోయి బాగా ఎంజాయ్ చేద్దాం అనుకుంటున్నాను, అసలు ఎనర్జీయే లేకుండా పోతుంది. 2 times వామిటింగ్ చేయని ఎనర్జీ లేకుండా పోయింది. ఏం చేస్తాం? ఐఎమ్ గెటింగ్ వామిటింగ్ అగైన్ అండ్ అగైన్ బాయ్. அது அவனுக்கு அவன் ஏஜ் கொஞ்சம் ரொம்ப இருக்கானா, ஹேபிட் இல்ல என்ன பாரு. 21 2 times அப் டவுன் 20. அது ஓகே, பேராகிளைட் டிஸ்கோ இந்த மாதிரி ஒரு பையன் கொடுக்குறாங்க. இது நம்பர் 37 அது என்னவே தெரியும். ஜாலியாக இருக்கும்.